பட்டதாரிகள் நிறைய உருவாகி வந்திருக்கிறாங்க. சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தீரல. எப்படி தீரும்? இலக்கு இல்லாமல் படிச்சா எப்படி தீரும்? அல்லாஹ் எதை கல்வி என்று சொல்றானோ அதுல ஆராய்ச்சி செய்யணும். அதனால பிள்ளைகளை ஆராய்ச்சி கல்வியை நோக்கி நகர்த்துங்க. ஸ்டெம்னு சொல்றாங்க பாருங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். சின்ன வயசுலேயே அறிவியல் சிந்தனை ஏற்படுத்துங்க. நீ வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கணும். உன் அறிவின் மூலமாக, பிறகு உனக்கு கிடைக்கக்கூடிய பொருளின் மூலமாக வாரி வழங்கு. ஒரு வீட்டை கூட நீ குடிசை வீடா உன் கண்ணிலே படக்கூடாது. எல்லா குடிசை வீட்டையும் மாத்து. ரொம்ப சொற்ப காலம் தான் உனக்கு இருக்குது. ஒரு நொடியும் ஒரு நாளையும் நீ மிஸ் பண்ணிடாத. உன்னுடைய வளங்களை தேடு. வாரி கொடுக்கணுங்கிற சிந்தனையோடு வளங்களை தேடு. இந்த பள்ளியை 4 மாடிக்கு கட்டணும்னு நீங்க முயற்சி எடு. இந்த பள்ளிக்கு ஒரு 500 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு சொல்லி முயற்சி எடுங்க. பிள்ளைகள்கிட்ட வசியத்து, இதை விட என்ன வசியத்து வேணும்? அந்த பிள்ளை அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எந்த தவறான வேலைக்குமா போதுமான்னு நீங்க பாருங்க. கூர்மையான இலக்கை காட்டுறீங்க. போதைப் பொருளுக்கு போகாது. சும்மா ரோட்ல உட்காந்துட்டு மூளை முடுக்கில் உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்காது. ஏன்? இலக்கு துடிச்சு உறங்கவே விடாது. இதை ஸ்கூல் விதைக்காது. நல்லா கவனிங்க. சிலபஸ் விதைக்காது. இது தாய் தந்தை இது போன்ற சோசியல் ஆர்கனைசேஷனால தான் விதைக்க முடியும். சமூக கவலை உள்ளவர்களால தான் இதை விதைக்க முடியும்.